வணக்கம் மக்களே, தமிழ்நாடு டூரிசம் கொலாபரேஷனோட கொடைக்கானல் சீரீஸ்ல 2வது வீடியோல நீங்க இருக்கீங்க. இந்த வீடியோல நம்ம கொடைக்கானல் லேக் போட்டிங், காக்கர்ஸ் வாக், பிரையன்ஸ் பார்க், செட்டியார் பார்க், ரோஸ் கார்டன், கிரீன் வேலி வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போறோம். ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக என்று வரவேற்கிறது மக்களே. போன வீடியோவில் நம்ம மஞ்சளா டேம் வியூ பாயிண்ட், தலையார் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட், சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ், அடுத்து ஒரு வாரத்துக்கு நம்ம தங்க போகிற தமிழ்நாடு ஹோட்டல் பற்றிலாம் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கொடைக்கானலோட ஃபேமஸான நிறைய மக்கள் கூட்டம் வர இடத்தெல்லாம் பார்க்கலான்னு கிளம்பணும். அதுக்கு அடுத்தடுத்த நாள் ரொம்பவே சிலர் போகிற இடங்களுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ எங்களுக்கு தெரியாது, வந்தால் ஷூட் எடுத்தால் ரிப்பீட்டுங்கிற அளவுக்கு டெய்லியும் ஒரே இடத்துக்கு வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி மழையும் பனியும் மிஸ்டும் எங்களை வாட்டி எடுத்திருந்ததுன்னு. அதை நீங்களே இந்த வீடியோவில் கண்கூடா பார்ப்பீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் போன இடம் கொடைக்கானல் போட் ஹவுஸ். இது ஒரு மேன்மேட் லேக். கொடைக்கானல் டவுன் உருவாயிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த லேக்கை உருவாக்கியிருக்காங்க. கொடைக்கானலோட ஒன் ஆஃப் த மேஜர் அட்ராக்ஷனே இதான் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இதை சுற்றி வரதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். இந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங், ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். டூ சீட்டர், 4 சீட்டர் பெடல் போட்ஸ், ரோ போட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கான ரேட்ஸை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 அழகான பசங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோட எண்ட்லேயும் வரும். கூச்சப்படாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எடிட்டரோட ஐடியும் இதில் வரும். இல்லைன்னா இந்த பாட்டை கட் பண்ணுறவர். ஒரே இடத்த வேற மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள் போன நேரம் எப்போ பார்த்தாலும் மழை ஊஞ்சா மிஸ்ட்டுன்னு ஒரே கூத்தாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ட்ரோனை விட்டால் என்ன ஒரே புகமூட்டமாக இருக்குங்கிற லெவலுக்கு தான் இருந்துச்சு. இந்த ஸ்பாட்ஸ்லாம் ப்ராப்பராக காட்ட முடியலன்னு ஒரு உறுத்தலாக இருந்தனால மற்ற இடங்களுக்கு போயிட்டு வந்து மழை பெஞ்சா காரை ஒரு ஓரமாக போட்டு வெயிட் பண்ணிட்டு நடுவில் இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி மிஸ்ட் வரதுக்குள்ள கிடைக்கிற சின்ன ஒரு 10 மினிட் கேப்பில் தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதில் பெஸ்ட் ஷாட்ஸை இதில் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால தான் சில ஷாட்ஸ் கொஞ்சம் கிளியராகவும் சில ஷாட்ஸ் கொஞ்சம் மிஸ்டியாகவும் இருக்குது. அங்கிருந்து நாங்கள் போன அடுத்த இடம் பிரையண்ட் பார்க். பிரையண்ட் பார்க்கோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா தோராயமாக 20 ஏக்கர். இந்த பார்க்கை 1908 அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்த ஹெச்டி பிரையண்ட்டுங்கிறவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அதனால இந்த பார்க்குக்கு பிரையண்ட் பார்க்குன்னு பேர் வந்திருக்கு. இங்கே அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 15 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தனியாக பே பண்ணணும். எங்க நேரம் வெளியே நல்லா இருந்துச்சு. உள்ள போன உடனே மழை செமையா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறான்னு எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். மழை காலத்துல போனதுனால எல்லா இடமும் பார்க்க ரொம்ப பச்சை பசுமையா பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா பெஸ்ட் சீசன் டு விசிட் கொடைக்கானல் கண்டிப்பா மழைக்காலம் இல்லைங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்.
அங்கிருந்து கிளம்பி நாங்க போனது கொடைக்கானல் ரோஸ் கார்டன். ஃபால்ஸ்ல நல்லா தண்ணி வரும், மழை காலத்துல வந்தீங்களே ரோஸ் வருமானு கேட்டீங்களாடா அப்படிங்கிற மூமெண்ட் அங்க ஆயிடுச்சு. மழை காலம்ங்கிறனால ரோஸ் கார்டன்ல அவ்வளோ ரோஸ் இல்லை. ஆனா இவ்வளோ பெரிய இடத்துல சீசன் அப்போ வெறும் ரோஸ் இருக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கும்னு இமேஜின் பண்ணும் போதே தாறுமாறா இருந்துச்சு. ஆனா நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே வண்டியை திருப்பி அடுத்து போன இடம் காக்கர்ஸ் வாக். கொடைக்கானல்ல டாப் 3 மஸ்ட் விசிட் பிளேசஸ்ல இது இருந்தே ஆகணும் மக்களே. ஏன்னா இங்கிருந்து கிடைக்கிற வியூவே வேற லெவல்ல இருக்கும். இந்த வாக்கோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 கிலோமீட்டர். இந்த இடத்த விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் மார்னிங் இல்லைனா ஈவினிங். ஏன்னா இங்க இருந்து உங்களுக்கு வேற லெவல் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வியூ கிடைக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு அப்சர்வேட்டரியும் இருக்கு. அது போக சைட்ல நிறைய சின்ன சின்ன கடைகளும் இருக்கு. ஈவினிங் வாக் போறதுக்கு ஒரு செம ஸ்பாட்னு இதை கண்டிப்பா சொல்லலாம். அங்கிருந்து கிளம்பி நாங்க போன அடுத்த இடம் பசுமை பள்ளத்தாக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கொடைக்கானல்ல கிஃப்ட் வாங்குறதுக்கு இதுவும் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். நாங்க போயிருந்தப்போ மிஸ்டர் அண்ணன் அங்கேயும் வேலையை காமிச்சிட்டாரு. பசுமை பள்ளத்தாக்கு வெறும் ஒரு வெள்ளை பள்ளத்தாக்கா தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. அங்கிருந்து கிளம்பி நாங்க போன அன்னைக்கோட 2வது பார்க் தான் செட்டியார் பார்க். பிரையன் பார்க்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதான். ஆனா இதுவும் அழகுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம வேற லெவல்ல இருக்கும். ஸோ டைம் இருந்தா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.
என்ன இருட்டிட்டே வருதுன்னு டப்புன்னு டைம் என்னன்னு பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. சரின்னு நாங்க தங்கியிருந்த தமிழ்நாடு ஹோட்டலுக்கு நாங்க திரும்ப போயிட்டோம். அடுத்த நாள் நாங்க போன இடத்த நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த நாள் நாங்க எங்கெல்லாம் போனோம்னு பாத்தீங்கன்னா முயிர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா கேவ், பில்லர் ராக், ஃபேரிடெயில் ஃபால்ஸ் நிறைய இடத்துக்கு போனோம். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. முக்கியமா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ், டே டு டே அப்டேட்ஸ்லாம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஹெவன் எக்ஸ்ப்ளோரர்ல வரும். ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். டாடா பாய். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இது.